अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु वमन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகிற அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக இறுதி தீர்ப்பு நாள் என்கிற தலைப்பின் தொடர் தகவல்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதில் இதற்கு முன்னால் நடைபெற்ற 2 தொடரில் மறுமை நாள் என்பது நம்பப்பட வேண்டியதுதானா, அது உண்மையில் சாத்தியம்தானா, மனிதர்களுடைய உளரீதியாக இந்த மறுமை நாள் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்கிற பல்வேறு விதமான மறுமை நாள் சாத்தியம் என்பது தொடர்பான சில தகவல்களை நாம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் இந்த மறுமை நாள் என்பது எவ்வளவு சமீபத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எச்சரிக்கை செய்து பயந்த சமீபத்திய நிகழ்வுகளாக சொல்லித்தந்த தகவல்கள் என்ன என்பதை தொடர்பான சில தகவல்களை நாம் அறிந்தோம். அதனுடைய அடுத்த தகவலாக இந்த மறுமை நாளுக்கு சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். சிறிய அடையாளங்களை பொறுத்தவரை நபி காலத்திலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் காலம் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய காலம். நபி காலத்திலேயே சிறிய அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டோம் நாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வின் வருகையே ஒரு அடையாளம். சந்திரன் விளக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இக்தரபத்தி ஸாஅத்து வன் ஷக்கல் கமர், மறுமை நெருங்கிவிட்டது, சந்திரன் விளக்கப்பட்டது. அப்ப அது ஒரு அடையாளம். இப்படி ரசூலுல்லாஹ் காலம் தொட்டு ஒவ்வொரு அடையாளங்கள், பைத்துல் மக்திஸ் என்பது வெற்றி கொள்ளப்பட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். இப்படி நிறைய சிறிய அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இந்த 1400 ஆண்டுகளில் நிறைய நடந்திருக்கு. இப்ப நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னும் சமீபத்தில் சில அடையாளங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை சிறிய அடையாளங்களை பார்க்கிறோம். பெரிய அடையாளம் ரசூலுல்லாஹ் ஒரு 10 அடையாளத்தை குறிப்பிடுகிறார்கள். புகை மூட்டம் ஏற்படும், தஜ்ஜாலின் வருகை, யாஜூஜ் மாஜூஜின் வருகை, ஈசா நபியினுடைய வருகை, அதே போன்று கிழக்கு திசையில் ஒரு பெரும் பூகம்பம், மேற்கு திசையில் ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்திலே ஒரு பூகம்பம், பேசக்கூடிய ஜஸ்ஸாஸ் என்கிற பிராணி வெளிப்படுவது, அதே போன்று மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகுவது என்று ரசூலுல்லாஹ் ஒரு 10 அடையாளங்களை சொல்கிறார்கள். இந்த 10 அடையாளத்தில் இதுவரைக்கும் ஒரு அடையாளம் நடக்கல. ரசூலுல்லாஹ் காலத்தில் அதற்கு பிந்திய நேரங்களில் சஹாபாக்கள் சில பாலைவன புயல் காற்றை எல்லாம் பார்த்து இதான் அந்த புகை மூட்டம்லாம் நினைச்சாங்க. ஆனா உண்மையில் அந்த 10 அடையாளங்கள் என்பது இன்னும் நடைபெறல. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 10 அடையாளத்தில் ஒன்று நடைபெற்றால் அடுத்தடுத்து மிக வேகமாக அடுத்தடுத்த அடையாளங்கள் நடைபெற்றுவிடும். ஏதாவது ஒண்ணுக்கு தான் அங்க வெயிட்டிங். அந்த 10 மிகப்பெரிய அடையாளம் 10 ஏதேனும் ஒன்று ஏற்படுமே ஆனால் உடனடியாக மிக விரைவாக அடுத்தடுத்த அடையாளங்கள் வந்து உடனே மறுமை நாள் நிகழக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்றுவிடும். அப்ப சிறிய அடையாளங்கள் நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம், பெரிய அடையாளங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய அடையாளங்கள் முடிந்த பிறகு நம்ம போன வாரம் பார்க்கும் போதே சொன்னோம், இஸ்லாமியர்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். ஏக இறைவனை வழிபடக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டே வந்து கடைசியில் ஒரு முஸ்லிம் கூட இல்லாத நிகழ்வில் தான் அல்லாஹ் மறுமை நாளை இந்த உலகத்துல கொண்டு வருவான். அப்ப அந்த நிகழ்வை நோக்கி இப்ப போதான்னு கேட்டா இப்ப உயர்வை நோக்கி போய்கிட்டு இருக்கு. முஸ்லிம்கள் தாறுமாறாக ஒவ்வொரு நாடுகளிலும் மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் இந்த கொள்கை தான் இப்போதைய காலத்துக்கு தேவை. எல்லா காலத்துக்கும் இஸ்லாம் தேவை.
இப்ப உள்ளவன் எங்க போய் நிக்கன்னு தெரியல. இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அணி திரண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் ஒரு உச்சத்தை அடைய போகும். அடைந்து மீண்டும் என்ன ஆகும்னா இந்த இஸ்லாம் வளர்ச்சியில குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவிற்கு குறையும் என்றால், மிக சொற்பமான மக்கள் தான் முழு உலகத்திலே இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார்கள் என்கிற நிலைக்கு இஸ்லாம் மாறும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காற்றை ஒன்றை அனுப்புவான். இந்த பெத்த அடையாளமா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுமை நாளுக்கும் இந்த இஸ்லாமியர்களுடைய மரணத்துக்கும் ரொம்ப சமீப நேரம் இருக்கும் பொழுது ஒரு காற்றை ஒன்றை அனுப்புவான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த காற்று என்ன செய்யும் என்றால் ஈமான் கொண்டவர்களுடைய உயிரை பறித்துவிடும். அப்ப இருக்கிறது கொஞ்சம் முஸ்லிம், அவங்களால் வாழட்டுமே, அவங்க வாழக்கூடாது. ஏனென்றால் மறுமை நாள் ஏற்படும் போது இந்த உலகத்தில் இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு நாதி இல்லாத ஒரு காலமாக அது மாறும். அதனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புவான். இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் அந்த காற்று பட்டவுடன் அவர்கள் மரணித்து விடுவார்கள். மீதம் இந்த உலகத்தில் பாவிகளாலும் இறை மறுப்பாளர்களாலும் இந்த உலகம் நிரம்பி இருக்கும். ஒரு முஸ்லிம் கிடையாது. அல்லாஹ்வை வழிபடக்கூடிய ஒரு முஸ்லிம், கடவுள் ஒருத்தன் தான் இருக்கிறான், முகமது என்கிற தூதர் எங்களுக்கான தூதர் அப்படின்னு சொல்றதுக்கு மொத்த உலகத்துல ஒரு இஸ்லாமியர் இல்லாத ஒரு காலம் வரும். அப்போது இறைவன் இந்த உலகத்தை அழிப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த அளவுக்கு அந்த காலங்கள் பாவங்களால் நிரம்பி இருக்கும்னா எல்லா பாவங்களும் இருக்கும். இதுல இல்லாத பாவம் சொல்ல முடியாது. முஸ்லிம்களை இப்படி ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். எப்படி கழுதை அது தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அதற்கான அந்த உடல் உறவிலே அந்த கழுதை ஈடுபடுகிறதோ அதுக்கு வெக்கமானமெல்லாம் கிடையாது. அது மறைவான இடம்ங்கிறத நோக்கி போகாது. அப்படி மனிதர்கள் ஈடுபடுகிற ஒரு காலம் வரும் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பாவங்களாலும் அசிங்கங்களாலும் இந்த உலகம் நிரம்பி இருக்கும். இஸ்லாத்தை பேசுவதற்கோ அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்ற ஏகத்துவ கொள்கையில் இருப்பதற்கோ முஸ்லிம்கள் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகம் அழிக்கப்படுகிற இந்த நிகழ்வு இருக்குது, இதுவே மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அல்லாஹ் நாம எதையெல்லாம் இந்த உலகத்துல பெருசுன்னு பாக்குறோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நிரூபிக்கிற இடம் இந்த மறுமை நாள். வானத்தை பெரிய விஷயம் நினைக்கிறோம், பூமி பெரிய விஷயம் நினைக்கிற, உண்மையிலே பெருசுதான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், படைப்புல நீங்கள் கடுமையானவர்களா, வானமா பனாகா அதையே தூக்கி நான் நிறுத்திட்டேங்கிறான். படைப்புல வானத்தோடு ஒப்பிடும்போது நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் வானத்தை உயர்வா பேசுறான் குர்ஆன்ல, சூரியனை உயர்வாக பேசுகிறான், சந்திரனை உயர்வாக பேசுகிறான், எத்தனையோ பல பிரம்மாண்டமான படைப்புகள் அதையெல்லாம் உயர்வாக குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அப்படி பேசுகிற காரியங்களை எல்லாம் மறுமை நாள் ஏற்படும் போது முதல் நிகழ்வாக அந்த காரியத்தில் அழிப்பான். நீ எதையெல்லாம் பெருசு நினைச்சு அது ஒண்ணுமே இல்லை பாரு, நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு அல்ல அழிக்கிறான். அதற்கு முன்னால் நடைபெறக்கூடிய நிகழ்வாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சூர் ஒன்று ஊதப்படும். மறுமை நாளை அல்லாஹ் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சூரை ஊதுவான். 2 சூர் மொத்தம். முதல்ல ஒரு சூர் ஊதப்படும் போது உலகம் அழிக்கப்படும், இன்னொரு சூர் ஊதப்படும் போது உலகம் மீண்டும் உருவாக்கப்படும். படைப்புகள் எல்லாம் ஆதம் நபி தொட்டு கடைசியாக உலகத்தில் பிறந்த குழந்தை வரை, நீங்கள் குழந்தை பருவத்தில் மௌத்தானாலும் முதியவராக மௌத்தானாலும், எந்த நிறம் எந்த மொழி, ஆணோ பெண்ணோ, சமுதாயத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் உயர்ந்த குலத்தவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த மக்ஷர் பெருவழியிலே வந்துதான் ஆகணும். அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். அப்ப 2 சூர் இருக்கும். இந்த 2 சூருக்கும் இடைப்பட்ட காலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் 40 அது வருஷமா, நாளா, மாசமா, வாரமோ, 40 என்ற அளவீட்டை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த உலகம் அழிக்கப்படும் போது எப்படி நடக்கும்ங்கிறத ஒவ்வொரு அத்தியாயத்தில், அது குறிப்பா இந்த சம்பவங்களை நீங்க பார்க்கணும்னா அம்மா ஜூசுவை எடுத்து பார்க்கலாம். ஏறத்தாழ கடைசியிலிருந்து ஒரு 36 சூறாக்கள், இறுதியில் இருக்கிற 36 சூறாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஏதாவது ஒரு மறுமை தொடர்பான ஒரு கருத்தை அல்லாஹ் பதிய வைக்கிறான். படம் தான் போட்டு காட்டலிய ஒழிய என்னென்ன மாதிரியான பிரம்மாண்டமான நிகழ்வு நடக்குங்கிறத ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அல்லாஹ் அழகுற பேசக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அதுல சூரா நபா அம்மா என்கிற அந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுறான். 78வது அத்தியாயம் 17வது வசனம், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா. இந்த மறுமை நாள் என்பது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது யாரும் என்ன பண்ண முடியாது, தடுக்கலாம் முடியாது. மீகாத்துங்கிறான். அது ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட எல்லை. அது அந்த டைம் வந்துருச்சுன்னா அது நடந்துரும். யாரும் அதை மாற்றி அமைக்கலாம் முடியாது. இன்னைக்கு மறுமை நாள் வேண்டாம், 2 நாள் கழிச்சு கொண்டு வரட்டும், அந்த வேலையெல்லாம் கிடையாது. மறுமை நாள் வரும். யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர் ஃபதஅத்தூன அஃப்வாஜா. சூர் ஊதப்படும். அப்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள்.
ஃபுத்திஹத்தி ஸமாஉ ஃபகானத் அபுவாபா, வானம் திறக்கப்படும், அது பல வாசல்களாக மாறும். சுய்யிரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா, மலைகள் பெயர்க்கப்படும், அது காணல் நீரை போன்றோ சிதறி வெடித்து சிதறக்கூடிய பஞ்சுகளை போன்ற அந்த மலைகள் ஆக்கப்படும் என்று மறுமை நாளினுடைய அந்த நிகழ்வுகளில் ஒவ்வொரு பொருட்கள் என்ன விதமான சின்னாபின்னமாக ஆக்கப்படும் என்பதை அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். அதே போன்று மற்றொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரா தக்வீர் என்கிற அத்தியாயம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் போது, நீங்க பார்க்கிற முழு உலகத்துக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய பிரம்மாண்டமான நட்சத்திரம் அது. சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம். நமக்கு வானத்துல பார்க்கிறோம் இரவு நேரத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அது ஒவ்வொன்றுமே ஒரு சூரியன். ஏன் நம்ம சூரியன் அளவுக்கு அது பிரம்மாண்டமா தெரியல, தொலை தூரத்தில் இருக்கு, அளவிட முடியாத அளவிற்கு தொலை தூரத்தில் இருக்கிறனால வெள்ளை கடல புள்ளி மாதிரி தெரியுது. அது இந்த சூரியனை விட அது பெருசு. நம்ம உலகத்துக்கு இருக்கிற சூரியனை விட அது பிரம்மாண்டத்தின் உச்சம். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் போது நீ பார்க்கிற அந்த பிரம்மாண்டமான சூரியனை நான் சுருட்டிடுவேன். ஓ இதன் நுஜுமுன் கதரத், நட்சத்திரங்கள் இருக்கிறது உங்க பார்வைக்கு நட்சத்திரம், அதே அல்லாஹ் சூரியன் பேசியிருக்கலாம். அன்றைய கால மக்களுக்கு அது நட்சத்திரம் தான். அப்ப அந்த நட்சத்திரங்கள் என்னவாகும் என்றால் ஒளி இழந்து போகும். ஓ இதழ் ஜிபாலு சுயிரத், மலைகள் எல்லாம் பெயர்க்கப்பட்டு விடும். அதெல்லாம் உடைச்சி தகர்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற பூமியை நிலைபெற வைப்பதெல்லாம் மிகப்பெரிய பங்கு வகிப்பது இந்த மலை. மலையால மட்டும்தான் பூமி நிலையா இருக்குதாம். இந்த மலைகளை முகடுகளாக ஆக்கியதாக குர்ஆன்ல அல்லாஹ் பேசுற. மலைகளை அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு அதை பூமியை பற்றி பிடிக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கியதாக, வானத்தை முகடாகவும் மலைகளை பூமியை பற்றி பிடிக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கியதாக குர்ஆன் பேசுகிறது. இந்த பூமிக்கு பல லேயர் உண்டு. நம்ம இருக்கிற இந்த பூமி இருக்குது, அது ஒவ்வொன்றும் ஒரு லேயர் கீழே தான் இருக்கு. ஒவ்வொரு அடுக்குகளாக இந்த பூமி அடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல மேல இருக்கிற அடுக்கு மிக மென்மையானது. இந்த அடுக்கினுடைய அளவு 7 கிலோமீட்டர். எதை மென்மைங்கிறோம்? இந்த அடுக்கினுடைய அளவு, அதனுடைய தடிமன் 7 கிலோமீட்டர். இருக்கிற பூமியிலேயே மிக மென்மையான அடுக்கு என்பது இந்த 7 கிலோமீட்டர் உள்ளதுதான். அப்ப இது பூமியினுடைய மற்ற பகுதியோட பற்றி பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆணி அடிக்கணும் ஒவ்வொரு இடத்துல. அல்லாத ஆணி மாதிரி தான் இந்த மலைகளை அமைத்திருக்கிறான். நாம மலைகள்ல மேல் பக்கத்துல பாக்குறோமே, அதை விட மிக உயரமானது கீழ் பக்கத்துல இருக்கு. மலைகள்ல எதை நம்ம மேல பாக்குறோமோ இதுதான் பெருசா நினைக்கிறோம். அதை விட பிரம்மாண்டமானது எங்க இருக்குதான்? மலைகளுடைய கீழ் பகுதியில் இருக்கு. அது மற்ற லேயர் அப்படி பிடிச்சி இழுத்துக்கும். அதனால தான் பூமி சுற்றப்படும் போது தூக்கி எறியப்படல, இல்லைன்னா பூமி என்னைக்கே தூக்கி எறிஞ்சிரும். இது மேல போட்டப்பட்ட ஒரு போர்வை மாதிரி அந்த லேயர். பூமி வேகமாக சுத்துகிறது. இந்த போர்வை என்னைக்க தூக்கி எறியப்படும் போது மனிதர்களுடைய பொருட்கள் என்னைக்க தூக்கி எறியப்பட்டிருப்போம். அப்ப நாம தூக்கி எறியப்படாமல் இருப்பதற்கு இந்த மலைகள் ஒரு காரணம். அல்லாஹ் அதை குர்ஆனிலே பேசுகிறான். ஒய்தல் ஜிபாலு சுயிரத், மலைகள் பெயர்க்கப்படும் போது, ஒய்தல் இஷாரு உத்திலத், அதாவது ஒட்டகங்கள் இருக்கிறதே, கருவுற்ற சினை ஒட்டகங்கள், அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அது கவனிப்பாரற்று விடப்படும். சமுதாயத்தில் கால்நடைகள், அது குறிப்பாக கருவுற்ற கால்நடைகளாக இருந்தால் அதற்கு ஒரு கவனிப்பு இருக்கும். அது மாடோ ஆடோ அல்லது ஒட்டகமோ எந்த பிராணியாக இருந்தாலும் சரி, கருவுற்று இருக்குமே ஆனால் அதற்கு அந்த முதலாளி இடத்துல ஒரு தனி கவனிப்பு இருக்கும். ஏன்னா இதை கொண்டு அடுத்து வியாபாரம் விருத்தியாகும், இதை கொண்டு பொருளாதாரம் அமோகமாக நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த பூமி, அதாவது இந்த ஒட்டகம் என்பது, கருவுற்ற சினை ஒட்டகம் என்பது கவனிப்பாரற்று விடப்படும். உயிர்கள் அது ஒன்று திரட்டப்படும். உயிர்கள் அனைத்தும், எந்தெந்த ஆன்மாக்கள், அது இதற்கு முன்னால் மரணித்த எல்லா ஜீவன்கள், அந்த உயிர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பார்க்கிற பிரம்மாண்டமான பகுதி என்பது கடல் நீர். அந்த கடல் நீரை நான் கொளுத்தி விடுவேங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூமியினுடைய மொத்த அழகு, அந்த அழகினுடைய ஒரு பெரும் பகுதி கடலுக்கு தான் இருக்கு. அது பார்க்கும் போது நீல நிறம், அதுதான் பூமியை அதனுடைய அழகை இன்னும் மெருகூட்டி காட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியில அந்த பெரும்பகுதி கடலா இருக்குது, இதை நான் கொளுத்தி தீ மூட்டி விடுவேங்கிறான். அந்த பூமி கொளுத்தப்படும் போது தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான், இதன் நுஃபூசு ஜுவிஜத், ஆன்மாக்கள் இருக்கிறது, அந்த ஆன்மாக்கள் குறிப்பாக மற்ற எல்லா விதமான ஜீவராசிகள்
அதனுடைய ஜோடிகள் அது எல்லாம் ஒன்றிணைக்கப்படும் பொழுது இதழ் மௌஊதத்து சுஇலத் பி ஐய தம்திம் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் பிள்ளை தான் என்ன நோக்கத்திற்காக வேண்டி புதைக்கப்பட்டாள் என்று வினவப்படும் போது, அப்ப அல்லாஹ் இந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூமிக்கும் பூமியை தாண்டி இருக்கிற அண்ட சராசரங்கள் பிரபஞ்சத்திற்கு மகத்தான ஒரு பேரழிவை கொடுத்துட்டு தான் அல்லாஹ் அந்த பூமியை கொண்டு வர போறோம். மீண்டும் மக்ஷர் பெருவழியை கொண்டு வர இருக்கிறான். அது எப்படியெல்லாம் நடக்கும்ங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வஇதா சுஹுஃபு நுஷிரத், ஏடுகள் விரிக்கப்படும் போது, வஇதா ஸமாஉ குஷிதத், வானம் அகற்றப்படும் போது, வஇதல் ஜஹீமு சுஇரத், நரகம் கொளுத்தப்படும் போது, வஇதல் ஜன்னத்து உஸ்லிஃபத், பார்ப்பவருக்கு அருகில் இந்த சொர்க்கம் கொண்டு வந்து வரப்படும் பொழுது, அலிமத் நஃப்சும்மா அஹ்தரத், மனிதன் தான் எதை இதற்கு முன்னால் அடைந்தானோ அதனை அவன் அறிந்து கொள்வான். என்னென்ன செஞ்சோங்கிறத மனிதன் அறியக்கூடிய நேரம் தான் இது என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில் பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே சூர் ஊதப்பட்ட பிறகு அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பேரழிவை வைத்திருக்கிறான். அது இதுவரை உலகம் கண்டிராத பேரழிவு. நூஹ் நபியினுடைய காலத்தில் அல்லாஹ் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கை கொடுத்தான். அந்த வெள்ளப்பெருக்கு உலகத்தினுடைய எந்த மக்களையும் விட்டு வைக்காமல், அந்த கப்பலில் ஏறியவர்களை தவிர எந்த மக்களையுமே விட்டு வைக்காத அளவிற்கு அந்த வெள்ளப்பெருக்கு அவர்களை ஆட்கொண்டது. ஜூதி மலையிலே கொண்டு போய் அந்த கப்பலை அல்லாஹ் விழ வைத்தான். அப்படி அதெல்லாம் உலகம் கண்ட பெரிய அழிவுகள். ஆனால் மறுமை நாள் ஏற்படும் போது அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கிறானே, இது மாதிரியான ஒரு அழிவை மனிதர்களோ ஏனைய ஜீவராசிகளோ பார்க்காத ஒரு பிரம்மாண்ட அழிவைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அதே போன்று மற்ற அண்ட சராசரங்கள், வானம், பூமியில் இருக்கக்கூடிய மலைகள், இதையெல்லாம் அல்லாஹ் சின்ன பின்னமாக ஆக்கி விடுவான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, மலைகளை பற்றி அவர்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஒரு நேரம் வரும், இந்த மலைகள் உடைத்து தூள் தூளாக ஆக்கப்படுங்கிறோம். நீ எதையெல்லாம் பெருசு நினைக்கிறியோ, இதெல்லாம் பெருசு, இதெல்லாம் அழியாது, இதெல்லாம் பிரம்மாண்டமானது, இது நகராது அப்படின்னு நினைக்கிறதையெல்லாம் அழித்து நாசமாக்கி, இங்க அழிவில்லாதவன் நான் மட்டும்தான், உயர்ந்தவனும் பெரியவனும் நான் மட்டும்தான், என்னை தாண்டி வேறு யாரும் கிடையாது என்பதை நிரூபிக்கிற ஒரு காரியம்தான் மறுமை நாளினுடைய ஆரம்ப கட்ட நிகழ்வு. திருமறை குர்ஆனில் சூரா ரஹ்மானிலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்தும் அழிந்து போகும். வயப்கா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவமும் மிக்க உங்கள் இறைவனுடைய முகம் மட்டும்தான் என்றும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய வசனங்களை பார்க்க முடிகிறது. எனவே நாம பிரம்மாண்டமாக, உயர்வாக, மதிப்பாக பார்க்கிற எல்லாவற்றையும் அல்லாஹ் அந்த ஒரு சூரியனுடைய நிகழ்வை கொண்டு அல்லாஹ் அழிக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. சூருக்கும் அந்த அழிவுக்கு சம்பந்தம் இல்லை, அல்லாஹ் தான் அந்த அழிவை ஏற்படுத்துறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இஸ்ராபில் என்று அழைக்கப்படுகிற ஒரு வானவர் இருக்கிறார். அவர்கிட்ட தான் அந்த சூர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி அவர் எதிர்பார்க்கிறார். இந்த வானவர்கள் இஸ்ராபில் அப்படின்ற வானவர் இருக்கிற மாதிரி இஸ்ராயில் என்ற ஒரு வானவரை பற்றிய நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. அப்படிலாம் ஒரு வானவர் கிடையாது. இஸ்ராயில் என்கிற பெயரில் வானவர் கிடையாது. குர்ஆனிலோ ஹதீஸ்ல அப்படி ஒரு வானவரை பார்க்க முடியாது. யாரை பத்தி அல்லாஹ் இஸ்ராயில்ங்கிறான் அப்படின்னா, யாக்கூப் நபியினுடைய சந்ததிகளை தான் அல்லாஹ் இஸ்ராயில் சந்ததிகள் பேசுறான். இஸ்ராயில் என்ன கிடையாது, வானவர் கிடையாது. இஸ்ராயில் ஒரு வானவர் இருக்கிறாரு, அவர் தான் மனித உயிர்களை பறிக்கிறார் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. பிரபலமாக பல மார்க்கறிஞர்கள் பேசுவாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சூரா சஜிதாவுல சொல்றான், குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர் உங்களை கைப்பற்றுவார். அப்ப எனக்கு ஒரு மலக்குல் மௌத் தனியா இருக்கிறாங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனியா உண்டு. உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஆண்கள், எந்த மதம், எந்த ஜாதி, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அத்தனை மக்களுக்கும் ஒரு மலக்குல் மௌத். அது எல்லாருக்குமான ஒரு வானவர் தாங்கிறது தவறான நம்பிக்கை. அது இஸ்லாம் சொல்லி தரல. அது இஸ்ராயில் என்ற வானவர் கிடையாது, இஸ்ராபில் என்ற ஒரு வானவர் இருக்கிறார். அவருடைய வேலை என்னவென்றால், அவர் சூரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் சூரை ஊதுவார். இறைவனுடைய மறு கட்டளை வரும் பொழுது மீண்டும் சூரை ஊதுவார். இந்த ரெண்டு சூர் ஊதுவதுதான் அவருடைய வேலை. சூர் ஊதுறதுனால உலகம் அழியல. இதை சூர் காற்றல் இருக்கு போல, அதை ஊதுன உலகமெல்லாம் அழிஞ்சிடும். அதை கொண்டல ஒன்னும் உலகம் அழியாது. அல்லாஹ்வுடைய ஆற்றலால் உலகம் அழியுது. அல்லாஹ் அழிக்க போறான். சூர் ஊதுறது ஒரு எச்சரிக்கை மணியாக அல்ல வைத்திருக்கிறான்.
முதல் சூர் ஊதப்படும், உலகமெல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். அடுத்த சூரை அல்லாஹ் ஊதச் சொல்லுகிறான். பிறகு மீண்டும் உலகத்தை அல்லாஹ் உண்டாக்குகிறான். இப்ப எல்லாம் அழிக்கப்படும்னா அல்லாவை தவிர எல்லாமே உலகத்தை விட்டோ உலகத்துக்கு வெளியே உள்ளதோ டோட்டலா அழிஞ்சிருமான்னு கேட்டா அழியாது. சிலதை மட்டும் அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான் அவன் ஆற்றலால். அவன் நினைச்சா அதையும் அழிக்க முடியும். அவன் ஆற்றலால் சிலரை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான். அவர்கள் அழிவற்றவர்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு அழிவை கொடுக்காமல் வைத்திருக்கிறான். உதாரணத்திற்கு இந்த சூரை ஊதக்கூடிய வானவரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய அரிசை சொல்லலாம். அரிசி ஒரு படைப்பு. அரிசி என்னது? அரிசி அல்லாஹ் இல்லை, அரிசி அல்லாஹ்வுடைய படைப்பு. அவன் நினைச்சா அதை அழிப்பான், மறுபடியும் படைப்பான், மறுபடியும் அழிப்பான். அது ஒரு படைப்பு. அது அந்த அரிசை சுமக்கிற 8 வானவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சூரா ஹாக்காவிலே பேசுகிறான். அந்த வானவர்கள் 8 வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு. அப்ப இது மாதிரியான சில குறிப்பிட்ட சில படைப்புகளை மட்டும் அல்லாஹ் அந்த மறுமையினுடைய அழிவுல இருந்து தற்காக்கிறான். இவங்கெல்லாம் அழிவு இல்லை. மற்றபடி வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அது வானவர்களோ ஜின்களோ மனிதர்களோ பறவைகளோ பூச்சி இனங்களோ தண்ணீரை வாழக்கூடிய ஜீவன்களோ எந்த வனவிலங்குகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி மறுமையினுடைய நேரத்தில் அழிவை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரை ஒருவருக்கு அல்ல ஆயுள் காலம் வழங்கி இருக்கிறான், கொஞ்சம் நீண்ட ஆயுள் காலத்தை வழங்கி இருக்கிறான் அப்படின்னா ஈசா நபியை சொல்லலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நம்ம தற்கால சூழ்நிலையில சொல்றோம். ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வயசு ஏறிச்சா, அதனுடைய காலம் வேறையா, அதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லல. நீ யதார்த்தமா பார்த்தா ஈசா நபியினுடைய பிறந்த ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 2025 வருஷம் வந்துருச்சு. இந்த 2025 இருக்குல்ல, இதுவே ஈசா நபி பிறப்புல இருந்து உருவாக்கப்பட்ட வருஷம் தான். அப்ப 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யார் மௌத் ஆகல? இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத் ஆகல. மௌத் ஆவாங்க. அல்லாஹ் நாடி 1000மோ 10,000மோ 50,000மோ எத்தனாயிரம் வருஷம் கழிச்சோம் அல்லாஹ் தஜ்ஜாலை கொண்டு வருகிற நேரத்தில் ஈசா நபியை கொண்டு வருவான். ஈசா நபிக்கு என்ன இருக்கு? மௌத் இருக்கு. கால அவகாசத்தை அல்லாஹ் பிற்படுத்தி இருக்கிறான், அவ்வளவுதானே ஒழிய மரணிக்காமல் இருக்கக்கூடிய நபர் இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் அழிக்கிற ஒரு நிகழ்வு தான் மறுமையினுடைய ஒரு ஆரம்ப கட்ட நிகழ்வாக இருக்கிறது. அல்லாஹ் அதுல பாடம் என்ன சொல்லி கொடுக்கிறான்? நீ பெருசு இல்ல, நீ பெரிய ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? உன்னை நீ காப்பாத்தி இருக்கணும். அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சான், நான் எப்படி பாதுகாப்பா இருக்கேன் பத்தியா அப்படின்னு இருக்கணும். உன்னால இருக்க முடியுமா? யாராலும் இருக்க முடியாது. நபிமார்களாக இருந்தாலும் வானவர்களாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள வானம் பூமியும் சேர்த்து மொத்த படைப்பும் அந்த மறுமை நாளினுடைய ஆரம்ப கட்ட நிகழ்வாக அழித்து நாசமாக்கப்படும், சின்னாபின்னமாக்கப்படும். ஒண்ணுமே இல்ல, கொண்டே வர முடியாது என்கிற நிலைக்கு அல்லாஹ் கொண்டு போயிருவான். இப்ப கொண்டு வருவான். உன்னாலதான் கொண்டு வர முடியாது. நான் இல்லாத இருந்து படைக்கிறவன், ஒண்ணுமே இல்லாத காரியங்களில் இருந்து உண்டாக்கக்கூடியவன் நான் அப்படின்னு அல்லாஹ் மறுபடியும் அந்த உலகத்தை, படைப்புகளை, ஜீவராசிகளை அல்லாஹ் கொண்டு வருவான் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த நிகழ்வின் போது நடக்கிற ஒரு சம்பவமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ன செய்வானான்னு கேட்டா, இந்த 7 வானம் இருக்குல்ல, வானம் 7 குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு வானத்தினுடைய முதல் பகுதியை கூட மனிதன் அடையல. வானத்தினுடைய முதல் பகுதி அடையணும்னா பிரபஞ்சத்தினுடைய கடைசியில தான் முதல் வானமே இருக்கு. இந்த பிரபஞ்சம் உடைஞ்சது, சிதறிச்சு. பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கத்தை கண்டுபிடிச்சாதான் முதல் வானத்தை பார்க்க முடியும். மனிதர்கள் இதுவரைக்கும் எதை பார்க்கல? முதல் வானத்தை பார்க்கல. இனியாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இனி என்ன செய்ய முடியாது? இன்னும் அல்லாஹ் 5000 வருஷம் 10,000 வருஷம் கொடுத்தாலும் முதல் வானத்தை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? இந்த பூமி உருவாக்கத்தை பற்றி அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பூமி இருக்குல்ல, இது எப்படி உருவாச்சுன்னா மொத்த கிரகங்கள், எல்லா அண்ட சராசரங்கள், வானம், எல்லா விதமான படைப்பும் ஒன்னாக இருந்து அது வெடித்து சிதறிதான் பூமி வந்திருக்கும். எல்லாம் இருந்து என்ன ஆச்சு? வெடித்தது. இத பிக் பேங் தியரிம்பாங்க. 1940 ஒரு விஞ்ஞானி அது குறித்த ஒரு தகவல் அவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கும்போது அது தியரியா இருக்கு, ஆனா அவர் நிரூபிக்கல. பிற்காலத்தில் 1970க்கு பிற்பாடு வந்த ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானி, அவர் சமீபத்தில் மௌத்தானார். ஒரு 7-8 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த விஞ்ஞானி மௌத்தா இருக்கிறார். அவர் தான் இதை உறுதிப்படுத்துறார். உண்மைதான், இந்த பூமி எப்படி வரல, அதுவா இயற்கையாவே இப்ப இருக்கிற மாதிரியே 10,000 1 லட்சம் 1 கோடி அப்படிலாம் இல்ல. அது ஒரு காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தது, அது வெடித்து சிதறிதான் பூமி வந்திருக்கு அப்படின்னு அந்த விஞ்ஞானி அதை உறுதிப்படுத்துகிறார். அது உறுதியான ஒரு தகவல். இதுதான் நார்த்திக கொள்கைக்கு சாவுமணி, இந்த தகவல் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பூமி இயற்கையாவே இருந்துச்சுன்னு ஒரு தகவல்,
ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் வந்து அதை உடைக்கிறாரு. இல்ல, இது எல்லாம் சேர்ந்து இருந்தது, அது வெடித்தது, பூமி அப்படித்தான் வந்திருக்கு. அப்ப வெடிக்க வச்சது யாருன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, கடவுள். அப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த வெடிச்சது இல்ல, இந்த வெடிச்சது நிக்கணுமா இல்லையா? ஒரு பட்டாசு வைக்கிறாங்க, வெடிச்சதுன்னா அந்த குப்பை எங்கனையோ போய் விழணும். விழணுமா வேண்டாமா? கண்டிப்பா விழணும். பூமி எத்தனையோ லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சது. இந்த பெருவெடிப்பு கொள்கை என்பது மூலம் வெடித்தது. வெடித்தது நிக்கலையும், வெடிச்சது போகுது போகுது போய்கிட்டே இருக்கலாம். எத்தனை லட்சம் மனிதன் வந்து 15,000 ஆண்டுகளை அதையெல்லாம் தாண்டி இருக்கிறது. மனிதன் வர்றதுக்கு முன்னாடி வேற வேற ஜீவராசிகள் இருந்து அழிந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு லட்சக்கணக்கான வருஷத்தை அவன் போடுறான். அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி வெடிச்சது நிக்கணுமா வேண்டாமா? ஒரு இடத்துல போய் முட்டி மோதி நிக்கணும். ஆனா இதுவரைக்கும் இந்த பெருவெடிப்பு கொள்கையில வெடித்தது நிக்காம போய்கிட்டு இருக்கு. அப்ப வானத்தின் எல்லை கணக்கு போட முடியாது, அதை அடையவும் முடியாது. அதை என்ன செய்ய முடியாது? வானத்தினுடைய அந்த முதல் கட்ட எல்லையை மனிதனால் அடைய முடியாது. அந்த வானத்தை அல்ல என்ன செய்வான்னு கேட்டா, தன் வலது கரத்துல சுருட்டுவான். வானத்தை என்ன செய்வான்? வலது கரத்தில் சுருட்டி கொள்வான். பூமியை தன்னுடைய இடது கையில் சுருட்டி கொள்வான். அல்லாஹ் சுருட்டி வைத்துக் கொண்டு சொல்வானா, அன ஜப்பார். அல்லாஹ்வுடைய 99 பேர்ல ஒரு பேர் என்னது? ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். அன ஜப்பார், நான் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். ஐனல் முத்தகப்பிரூன், உலகத்தின் பெருமை பிடித்தவர்கள் எங்கே? ஐனல் முல்க், உலகத்தினுடைய அரசோ ஆட்சியோ, உலகத்தினுடைய அரசர்களோ, உலகத்தில் தன்னை விட யாருமே இல்லை என்று பெருமை பாராட்டிய மக்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு எப்ப கேட்பான்? அழிச்சிட்டு எல்லாம் கேட்கிறோம். யாராவது உண்டா? உச்சபட்ச கோபத்தை நீங்க பாருங்க. நான் தான் கடவுளுங்கிற ரேஞ்சுக்கு ஒவ்வொரு காலத்திலும் அந்த அரசர்கள், இன்னைக்கு இருக்கிற அரசெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பண்ண அட்டூழியத்தோட ஒப்பிடும்போது, இதுக்கு முன்னாடி வெவ்வேறு விதமான நாகரிக காலங்கள் ஓடியது. அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் தன்னை உண்மையிலே அவன் கடவுள் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்தான். மன ரீதியாவே நான் உண்மையில கடவுள் அப்படின்னு நினைக்கிற சிந்தனை கொண்ட அரசர்கள் எல்லாம் உலகத்துல ஓடி இருக்கிறாங்க. பிரம்மாண்ட அடக்குமுறையாளர்கள் வந்திருக்கிறாங்க உலகத்துல. இவனை விடலாம் ஒரு அயோக்கியனே கிடையாது, கொடியவனே கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தன் பேர் வாங்கியிருக்கிறான். குர்ஆன் சொல்றது ஃபிரௌனை சொல்லியிருக்கு, அப்படிதானே? ஃபிரௌனுடைய காலத்துல காரூன் ஒருத்தர் இருந்தான், ஒரு பணக்கார மன்னர், ஒரு சிற்றரசர். அந்த காரூனை அழைக்கும் போது அல்லாஹ் சொல்றான், இவனை விடலாம் பெரும் ஆள்பலத்தை கொண்ட அக்கூட்டத்தை நான் அழிச்சிருக்கிறேங்கிறான். எவ்வளவு கூட்டம்! கம்மின் கரியத்தின் அகலுகா, எத்தனையோ பெரும் பெரும் சமுதாயத்தை எல்லாம் நம்ம அழிச்சிருக்கிறோம். அல்லாஹ் பார்க்காத ஆளே கிடையாது. எல்லா விதமான கொடியவர்களை, கொடிய மனநிலை கொண்டவர்கள் எல்லாம் இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. அவ்வளவு பேரை பார்த்துட்டு இந்த உலகத்தை அழிச்சிட்டு சொல்றான், நான் தான் பெரிய ஆளு, என்னால தான் முடியும், பாறையை குடைஞ்சு நான் வாழ்ந்தேன், மனிதர்கள் அடக்குமுறை ஆண்டு செய்தேன், பல 100 ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன் என்று கொக்கரைத்துக் கொண்டிருந்த, கர்ஜித்துக் கொண்டிருந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள், உலகத்தினுடைய அடக்குமுறையாளர்கள், உலகத்தினுடைய பெருமை பிடித்தவர்கள், நீங்களாம் எங்க போனீங்க? இப்ப நிக்கணும்ல, நீ அன்னைக்கு பேசணும் இன்னைக்கு பேசுங்கிறான். அன்னைக்கு பேசுனே இல்லையா? ஃபிரௌன் என்ன சொன்னா? அன ரப்புக்கும் உள்ள ஆளா, உயர்வான மகத்தான இறைவன் அது நான் தான். ஹாமான் என்ற தன்னுடைய அரசவையில இருந்த ஒருவனை அழைத்து ஃபிரௌன் சொல்லுகிறான், ஹாமானே, மூசா ஏதோ வானத்துல ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறாரு, உயர்வான கோட்டையை கட்டுங்க, மேல போய் அந்த கடவுள் இருக்கிறானா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா எவ்வளவு கேலி கிண்டல், எவ்வளவு பெரிய கிண்டல் அது! நீ அல்லான்னு ஒரு ஆளை பத்தி, அல்லான்னு ஒரு இறைவனை பற்றி மூசா பேசுகிறார். ஹாமானே, உயர்வான கோட்டையை கட்டு, நான் போய் பார்த்துட்டு வரேன், அந்த கடவுள் அப்படி ஒருத்தர் இருக்கிறானா அப்படின்னு இப்படி ஃபிரௌன் பேசுகிறான். அப்ப மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய வார்த்தை. உலகத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியாளர்கள் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் பேசுவான், நான் தான் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடிய பெரும் அரசன் நான் தான். உலகத்துல மத்தவன் அரசன் சொன்னீங்க, இப்ப நீ எங்க போன அப்படின்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த மறுமையினுடைய ஆரம்ப கட்ட நிகழ்வு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இதுக்கு அடுத்து அல்லாஹ் இந்த பூமியை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும், மறுபடியும் அல்லாஹ் கொண்டு வர போறான். மக்ஷர் அப்படிங்கிற ஒரு பெருவெளியை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளால மக்ஷர்ல இருப்போம், அல்லாஹ் விசாரிப்பான், விசாரணை ஆரம்பிக்கிற மக்ஷர் தான். அந்த மக்ஷருங்கிற அந்த அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று திரட்டும் இடம். அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். மக்ஷர்னா என்ன அர்த்தம்? அது அந்த திடலுக்கான பேரெல்லாம் கிடையாது. அல்லாஹ் மறுமை நாள்ல மக்களை எல்லாம் ஒரு திடல ஒன்று திரட்ட போறான். அந்த ஒன்று திரட்டும் திடலத்தான் அரபுல எப்படி சொல்லுவாங்க?
மக்ஷர். ரசூலுல்லாவுக்கு ஒரு பேர் ஹாஷிர் அப்படின்னு இருந்தது. ரசூலுல்லாவுக்கு மொத்தம் 5 பேர், முகமது, அகமது, மாகி, ஹாஷிர், ஆக்கிப்னு மொத்தம் 5 பேர் ரசூலுல்லாவுக்கு உண்டு. அதுல ஒரு பேர் என்னது? ஹாஷிர், ஒன்று திரட்டக்கூடியவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்கள் எல்லாம் பிளவுபட்டு கிடக்கிறாங்க, ஒரு கொள்கையின் பால் ஒன்று திரட்டக்கூடியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அதனால ரசூலுல்லாஹ்க்கு என்ன பேரு? ஹாஷிர். அதனால அந்த ஹாஷிர் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மக்ஷர், மக்களை எல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய அந்த திடல் என்று பேர். அது எங்க வரப்போகுது? அது இது பூமியில ஆகாயத்துல வச்சிருக்கிறானா அப்படின்னா இந்த பூமி தான் மக்ஷர். மக்ஷர் எது கிடையாது, அது தனி ஒரு பிளேஸ்லாம் கிடையாது. இங்க இருந்து எந்திக்க போறோம், எங்க அடக்கம் பண்ணோம், இங்கதான் அடக்கம் பண்ணோம். எங்க இருந்து எந்திக்க போறாங்க? இங்க இருந்து எந்திக்க போறாங்க. மக்ஷர் என்பது இந்த பூமி தான். அல்லாஹ் இந்த பூமியை தான் பிரம்மாண்டமான ஒரு திடலாக அமைக்க போறான். அது திடலுங்கிறத விட கடல்னு சொல்லலாம், மிகப்பெரிய பிரம்மாண்டம். அதை எப்படி அமைப்பாங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. பூமியை பிடித்து அதை அழித்த இறைவன், அதை பயணத்துல ஒரு நபர், நபி சொல்றாங்க, பயணத்துல உங்க நபர் ஒருத்தர் ரொட்டி சுட்டாருன்னா அதை எப்படி கையில மாத்தி மாத்தி போடுவார் இந்த சூடு ஆறுறதுக்காக, அது மாதிரி அல்லாஹ் இந்த பூமியை சமதளமாக மாற்றுவான். இந்த பூமி என்ன செய்வான? மாற்றி மாற்றி கையில் அல்லாஹ் போடுவான். இவ்வளவு பிரம்மாண்டமான பூமி அல்லாஹ்வுடைய கைக்குள்ள அது அடங்கிடும், ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் அதை மிக விசாலமானதாக மாற்றுகிறான். எந்த அளவுக்கு அந்த இடம் இருக்கும் அப்படின்னா ஒரு மேடு இதுல பார்க்க முடியாது. மக்ஷர்ல என்ன இருக்காது? ஒரு மேடு இருக்காது, ஒரு பள்ளம் இருக்காது, ஒரு நிழலுகள் இருக்காது, ஒரு முகடு இருக்காது, ஒரு சமதளமான ஒரு பரப்பளவு, பிரம்மாண்டமான இடம். யாரையெல்லாம் அல்லாஹ் இங்க கொண்டு வர போறான் அப்படின்னா மனிதர்களுக்கு தான் விசாரணை. சொர்க்க நரகம் யாருக்கு? மனிதர்களுக்கு சொர்க்கம் அல்லது நரகம், ஜின்களுக்கு சொர்க்கம் அல்லது நரகம். 2 படைப்பு தானே வரணும், எல்லா படைப்பும் கொண்டு வருவான். அடுத்த சூர் ஊதும் போது கபறுகளிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதர்கள் உட்பட இறந்த அத்தனை பேரையும், ஒரு நபர் லிஸ்ட்ல மிஸ் ஆகாது. அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல எது மிஸ் ஆகாது? எஸ்ஐஆர் லிஸ்ட்ல ஒரு ஆள் மிஸ் ஆகலாம், வேற எந்த ஒரு பட்டியல்ல மனிதர்கள் உருவாக்கினாலும் எதுல மிஸ் ஆகலாம்? மனிதர்கள் உண்டாக்கக்கூடிய பட்டியல்ல ஒரு நபருடைய பேர் விடுபடலாம். அல்லாஹ் மறுமையினால கொண்டு வர போறான். ஆதம் நபி வந்துட்டாங்க, ஆதம் நபியுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் போடுற அந்த லிஸ்ட்ல யார் மிஸ் ஆக மாட்டா? ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம், ஒரு நொடி இந்த உலகத்துல மூச்சை விட்டுட்டு மௌத்தான குழந்தையா இருந்தாலும், அது ஏதோ ஒரு மூல முடுக்கல, ஒரு கிராமத்துல, ஒரு காட்டுல, ஒரு குகையில ஒரு குழந்தை பிறந்து மௌத்தா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல வந்துரும். அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளில் அந்த குழந்தை உட்பட அத்தனை பேரை கொண்டு வந்துருவான். சொர்க்கமோ நரகமோ அது விசாரணைக்கு அப்புறம் தெரியும், லிஸ்ட் படி வந்துடணும், யாரா இருந்தாலும் வந்துடணும். அல்லாஹ் அந்த மக்ஷர் பெருவழியிலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நிகழ்வு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம் நீங்க பார்க்கலாம். மனிதர்கள்லாம் அழிந்து உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் சின்ன பின்னமாக மாற்றிய பிறகு சூர் ஊதப்படுற 2வது சூர் நேரத்தில் ஒரு மலை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் என்ன செய்வான்? வானமே இல்லை, அப்படிதானே? மலைக்கு பிரதானம் என்னது? மேகம் இருக்கணும், அது நீராவியா போய் அங்க நிக்கணும், அங்க இருந்து மழை வரணும். மலைக்கு பிரதானமே அதானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழித்து சமதளமாக ஆக்கப்பட்ட இந்த மக்ஷர் பெருவழியில ஒரு மலையை அல்லாஹ் இறக்குவான். மலை துளிகள் இந்த பூமியில விழும். இதுல இருந்து எப்படி செடி கொடிகள் மழை நீர் பட்டு செடி கொடிகள் வளர்ந்து வருகிறதோ, பூமியிலிருந்து மனிதர்கள் முளைத்து வருவார்கள், எந்திரிச்சு வருவாங்க. கபறுகளிலே சென்றவர்கள் அத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல இறந்தவங்க, எல்லாரும் ஒரே பீரியட்ல இறக்கலையே. இந்த மறுமை வரும்போது இறந்தவங்க மட்டும் தான் ஒரே பீரியட்ல இறந்தவங்க. இப்ப இங்க ஒருத்தர் 60 வயசுல இருப்பார், அவர் இன்னைக்கு மௌத்தாவாரு. 40 வயசுல ஒரு நாளைக்கு மௌத்தாவாரு. 20 வயசுல உள்ளவன் அவன் ஒரு 10 நாள் கழிச்சு மௌத்தா. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல மௌத்தானாங்க. எந்திரிச்சு வரும் பொழுது கபறுகளில் அவங்க கடந்து வந்த காலங்கள் இருக்கிறதே ஒரு தூக்கத்திலிருந்து விழிப்பு பெற்றதை போன்று, அவ்வளவுதான். எழுந்து வர்றது எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி எத்தனையோ பல்லாயிரம் வருடங்கள் ஓடிருச்சு, லட்சம் வருஷம் கூட ஓடி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபரில் இருந்து எந்திரிச்சு வரும்போது தூக்கத்தில இருந்து எழுந்து வந்ததை போன்றுதான். இப்ராஹிம் நபிக்கு அதுதான், மூசா நபிக்கு அதுதான், நம்ம தூதருக்கு அதுதான். உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுடைய நிலைமை என்னன்னா, அவங்க கபரிலே பல லட்சம் வருஷம் கூட கடந்திருக்கலாம். எழுந்து வரும்போது தூக்கத்திலிருந்து எழுந்து வருவதை போன்று, அதான் சொற்ப காலம். அவங்க மௌத்தானாங்க, கபருக்கு வந்தாங்க, ஏதோ ஒரு 10 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கின மாதிரி அவங்களுடைய கணக்கு எந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்ப அவங்க இறந்து போனவங்களுக்கு மறுமை நாள் வருவது என்பது குறுகிய காலம். நம்ம தான் மறுமை நாள் எதிர்பார்த்துக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம தான் இந்த இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப குறைந்த காலத்தில் மறுமை நாள் வந்ததை போன்றுதான் அவர்களுக்கு தோற்றமாக இருக்கும்.
எல்லா மக்களையும் அல்லாஹ் மக்ஷருடைய பெருவழியில கொண்டு வரான். யாரையெல்லாம் கொண்டு வருவான் அப்படின்னா, அல்லாஹ் நஃப்ஸாக உயிராக உண்டாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துருவான். எதுக்கெல்லாம் அல்லாஹ் உயிரை கொடுத்தானோ எல்லாமே இந்த உலகத்துல வந்துவிடும். அதாவது மக்ஷருடைய பெருவழியில் அது எறும்பு கரையானில் ஆரம்பித்து மிக பிரம்மாண்டமான உயிரினங்கள், யானை, கரடி அல்லது அதை விடலாம் தாண்டி ஒரு காலத்துல வாழ்ந்த ஜீவராசிகள் என்னெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையுமே அதுல கூட ஒண்ணு மிஸ் ஆகாது. ஒரு மீன் வகையில், ஒரு கோழி வகையில், வேறு வேறு பறவை வகையில், ஒரு பூச்சி வகையில், அதுல கூட ஒண்ணு மிஸ் ஆகாம எல்லாத்தையும் கொண்டு வந்து எந்த திடல் நிறுத்துறான்? இதே மக்ஷர் பெருவழியில கொண்டு வரான். இதுல என்ன நிரூபிக்க? அங்க நிரூபிச்சது என்னது? நீ பெரிய ஆளுன்னு. நீ பெரிய ஆள் கிடையாது, நான் தான் பெரிய ஆள். நான் அழிச்சன, நீ இருந்தியா அப்படின்னு அல்ல காட்டினானா? இப்ப அல்ல என்ன நிரூபிக்கலாம்னா, என்னால எதுவும் முடியும். எது முடியும்? மனுஷனை கொண்டு வந்துட்டா என்ன நினைப்பான்? மனுஷன் பெரிய பெரிய ஆட்கள், எல்லாருக்கும் லிஸ்ட் உண்டு, கெஜெட்ல பேரு உண்டு, அதெல்லாம் ஆளை பார்த்து வரலாற்று இருந்து எடுத்துடலாம். எறும்பு வரலாற்றுல உண்டா? எத்தனை எறும்பு உலகத்தில் வந்தது அப்படின்னு வரலாறு எது உண்டா? எத்தனை கொசு ஈ உண்டாகியது, எத்தனை கரப்பாம்பூச்சி உலகத்தில் வந்தது, அழிந்தது, இருக்கிறது, வரலாறு உண்டா? அதுக்கு அது லிஸ்ட் உண்டா? கிடையாது. நான் அதையும் கொண்டு வருவேங்கிறான். என் அறிவுல எதுவும் மறையாது, எனக்கு தெரியாம இந்த உலகத்தில் எதுவும் படைக்கப்படல, படைக்கப்பட்ட அத்தனை இங்க வந்துருங்கிறான்ல. இதை விட இறைவனுடைய ஆற்றலை காட்டுறதுக்கு வேற சான்று வேண்டியதில்லை. அவன் ஆற்றல் இதையெல்லாம் தாண்டினது. இவ்வளவுதான் ஆற்றல் இல்லை, இதை விடலாம் பிரம்மாண்டம் அல்லாஹ்வுடைய ஆற்றல். அவன் ஆற்றலை புரிஞ்சுக்க இதை விட வேற உதாரணம் தேவையில்லை. எதை கொண்டு வரான்? மனிதர்கள் ஒரு பேச்சுக்கு இப்போ வரைக்கும் உலகத்துல பிறந்தவர்கள் மரணித்தவர்களுடைய பட்டியலை சொல்லும் பொழுது ஒரு தோராயமா, இந்த முன்னாடி இந்த அந்த அகழ்வார ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க, மண்ணுல கிடக்கக்கூடிய எலும்புகளை பொருளை வச்சு மனுஷன் எப்போ வந்திருப்பான், எத்தனை மனுஷன் வந்திருப்பான் அப்படின்ற ஒரு கணக்கீட்டின்படி ஏறத்தாழ 10,000 to 15,000 கோடி மக்கள் உலகத்தில் இதுவரைக்கும் வந்திருக்கலாம். இப்ப உலகத்தில் எத்தனை பேர்? 840 கோடி பேர். இன்னைக்கு இந்த 2025 கால கணக்கீட்டின்படி இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற பேர் 840 கோடி பேர் உலகம் முழுக்க. இதுவரைக்கும் வாழ்ந்து மௌத்தா இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு தோராய கணக்கா அவன் சொல்றான். அவன் சொல்றபடிதான் இருக்கணும், இல்லை இதை விட கூட தான் இருக்கும். 10,000 to 15,000 கோடி மக்கள் உலகத்தில் வந்திருக்கலாம் இதுவரை அப்படின்னு ஒரு கணக்கு போடுறான். இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி பேர் பின்னாடி வரப்போறாங்க தெரியாது. இது வெறும் மனித கணக்கு மட்டும்தான். மனிதர்களை தாண்டி ஜின்னு ஒண்ணு இருக்கு, அது மனுஷன் பார்த்ததே கிடையாது, அதெல்லாம் கணக்கு போட்டு கொண்டு வருவான். பறவைகளை, பூச்சிகளை, மீன்களை, கால்நடைகளை, வனவிலங்குகளை அப்படின்னு எல்லாவற்றையும் அல்லாஹ் மக்ஷருடைய பெருவழியில கொண்டு வந்து நிறுத்திட்டு என்னால முடியும்னு காட்டுறான். உன்னால முடியுமா? நீ கணக்கு வச்சியா? நான் கணக்கு வச்சிருக்கிறேன். எது வரைக்கும்? ஒரு கொசு வரைக்கும் கணக்கு வச்சிருக்கிறான். ஒரு கொசு அது பிறந்து கூட இருக்காது, நீ அடிச்சு கொண்டிருப்ப, லிஸ்டிலே வராது, உனக்கே ஞாபகம் இருக்காது, நான் கொண்டு வந்துட்டேன். நீ எதையெல்லாம் உலகத்தில் அழிச்சியோ, பாத்தியோ, பாக்கலையோ, நான் உண்டாக்கின அத்தனையும் எதுல வந்துடும்? பட்டியலுக்குள்ள வந்துடும். மக்ஷருடைய பெருவழி என்பது கற்பனைக்கு எட்டாத விசாலமான ஒரு காரியம். சரி, இவ்வளவு வந்துருச்சு, இவ்வளவுதானா? இன்னும் லிஸ்ட் முடியல, அடுத்து வருது. ஒஜா ரப்புக ஒல் மலக்கு சஃபன் சஃபா. அல்லாஹ் வரதுக்கு முன்னாடி வானவர்கள் வர நிற்பாங்க. வானவர்கள் எண்ணிக்கை என்பது கற்பனை கடங்காத ஒரு எண்ணிக்கை. ஏன்? ஒவ்வொரு மனுஷனை சுத்தி 5 வானவர் உண்டு. ஒரு மனுஷனை சுத்தி எத்தனை வானவர்? 5 வானவர். அப்ப எவ்வளவு மனுஷன் இருக்கிறான்னு குறைந்தது 5 வானவர். மனுஷ எண்ணிக்கை விட 5 மடங்குல போட்டாதான் வானவர் எண்ணிக்கை வரும். இது குறைந்ததுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், வலது பக்கம் இடது பக்கம் 2 பேர் உண்டு. நன்மை தீமை எழுதுவது இவர்கள் வேலை. முன்பக்கம் பின்பக்கம் 2 பேர் உண்டு. பாதுகாப்பது இவர்கள் வேலை. மலக்குள் மௌத்துன்னு ஒருத்தர் உண்டு, உயிரை எடுக்கிறது அவர் வேலை. ஒவ்வொரு ஆன்மாவை, ஒவ்வொரு மனுஷனை சுத்திய 5 வானவர். உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கணக்கு போடுங்க, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும். இது வெறும் உலகத்தில் இருக்கிற மாணவர்கள் தான். இதை கடந்து அதாவது வானத்தினுடைய மாணவர்கள் உண்டு. அதனுடைய கதவுகளை திறந்து விடக்கூடிய இடத்துல மலைகளின் பாதுகாவலர்களாக மாணவர்கள் உண்டு. தாயிஃப் நகரம் போறாங்க ரசூலுல்லாஹ், அந்த மக்கள் விரட்டி அடித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனவேதனையை பார்த்து அல்லாஹ் வானவர் அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மலைகளுக்குரிய வானவர்கள் இருக்கிறாங்க, இந்த ஊரை அழிச்சிடலாமா? அப்ப என்ன வானவர்கள் இருக்கிறாங்க? மலைகளுக்கு தனியா வானவர்கள் இருக்கிறாங்க. அப்ப வானவர்கள் என்பது கற்பனை கடங்காத ஒரு கூட்டம். பைத்துல் மாமூர்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு வானத்துல. அந்த பள்ளிவாசல் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தூர் வ கிதாபி மஸ்தூர் வல் பைத்துல் மாமூர். பைத்துல் மாமூர் என்ற பள்ளிவாசல் மீது சத்தியம்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அது ரசூலுல்லாஹ் மியராஜ் பயணம் போகும்போது அந்த பள்ளிவாசலை பார்த்திருக்கிறாங்க. அது மனிதர்கள், ஏனைய படைப்புகள் வழிபடுகிற பள்ளி இல்லை.
வானவர்கள் மட்டும் வழிபடணும். நபிமார் நினைச்சாலும் உள்ள போக முடியாது. இப்ப நான் முகமது நபி அப்படின்னா அவங்க உள்ள போய் தொழ முடியாது. வானவர்களுக்கான பள்ளிவாசல் அது. ஒரு நாளைக்கு 70,000 மாணவர்கள் அதில் வெளிப்படுவார்கள். 70,000 பேர் அடுத்த நாள் வெளியே வந்துருவாங்க. அடுத்த நாள் புது மாணவர்கள் 70,000 பேர் போவாங்க. படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த பள்ளி இயங்கி கொண்டே இருக்கு. போனவங்க யாரும் மறுபடியும் என்ன பண்ண முடியாது. ஒரு டைம் தான் உங்களுக்கு உள்ள என்ட்ரி. வெளியே போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கழிஞ்சாலும் வெளியே போயிடணும். அப்ப கற்பனை கெட்டும் அந்த மாணவர்கள் கூட்டம் கற்பனையில் வராது. அவ்வளோ பெரிய கூட்டமும் எங்க தான் வந்து நிக்க போறாங்க? மக்ஷர்ல அணிவகுத்து சஃப் சஃப்பாக வானவர்களும் வந்து நிற்பார்கள். வானவர்கள் நிக்கிறாங்க, ஜின்கள் நிக்கிறாங்க, மனிதர்கள் நிக்கிறாங்க. ஷைத்தான் படைப்பு அங்க கொண்டு வந்து நிறுத்தினான்ல. இது அல்லாத எல்லா ஜீவராசிகளும் படைக்கப்பட்ட காலம் முதல் அழிக்கப்படுகிற காலம் வரை சில ஜீவன்லாம் இன்னும் பூமியில இல்லையாம். முன்னாடி இருந்த சில ஜீவன்கள், சில படைப்புகள் என்ன ஆயிடுச்சு, இப்போ பூமியில் இல்லாம ஆயிடுச்சு. இப்பவுமே சில ஜீவன்கள் அழிவின் பாதையில தான் இருக்கு. சிட்டுக்குருவிலாம் இப்ப நீங்க பார்க்க முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க சிட்டுக்குருவிய காலையில எந்திரிச்சோன பல மைனாக்களை பல சத்தங்களை எல்லாம் கேட்டீங்க. அது குறைஞ்சுக்கிட்டே வருது. பல பறவை இனங்கள் அழிந்து கொண்டே வருது. இது மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இனங்கள் அழிஞ்சிருக்கும். அப்படி அழிந்த இனங்களை பட்டியல் போட்டு கொண்டு வந்துருவோம். எல்லா விதமான படைப்புகளையும் நிறுத்தி வச்சுட்டு என்னைக்குமே அதிபதி தாமதமா தான் வரணும். தாமதம்னு என்ன அர்த்தம்? மற்றவங்க தான் அதிபதி காத்து நிற்கணும். அதிபதி ஒரு நாளைக்கு யாரும் காத்து நிற்க வேண்டியதில்லை. எல்லாரும் சஃப்ல வந்து நிற்கும் போதுதான், நின்னதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் வருவான். அல்லாஹ் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு மக்களை கூப்பிடல, நீங்க எல்லாம் போய் நில்லு, நான் வரேன். ஒஜா ரப்புக்க ஒல் மலக்கு சஃபன் சஃபா. வானவர்கள் எல்லோரும் அணிவகுத்து நிற்கும் போதுதான் அல்லாஹ் அந்த கூட்டத்திற்கு மத்தியில் அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டவனாக மக்ஷருடைய பெருவழியிலே வந்து விசாரணையை தொடங்க இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய தோரணை தெரியுமா அதெல்லாம்? அவனுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நிரூபிக்கிற ஒரு மகத்தான ஒரு இடம் என்றால் அது மறுமையினுடைய இடம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு கேட்டா, இப்போ உலகத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்கு. ஆனால் அல்லாஹ் மனிதர்களை பல நேரத்தை சுதந்திரமா விட்டுட்டான். யாரையுமே பிடிக்கல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளை பற்றிய வாக்குறுதி மட்டும் கொடுக்கப்படாமல் இருந்தால், உலவுலா கலிமத்துல் ஃபதுல், மறுமை நாளை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லாமல் இருந்தால் குதிய பைனகும், இவங்க கதையை நான் என்னைக்கும் முடிச்சிருப்பேங்கிறான். அப்ப அட்டூழியத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான்ல. இங்க குழந்தை கற்பழிக்கப்படுது, பொம்பளையில கற்பழிக்கப்படுறாங்க, மத வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறது, மக்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள், வரி என்ற பேரில் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அநீதி இழைக்கப்படுறான், ஆனா அவனுக்கு நியாயம் கிடைக்கல, அநியாயக்கார உயர்ந்து கொண்டே இருக்கிறான். இவ்வளவு அட்டூழியத்தை காலகாலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறவன் இங்க அதிகாரம் செலுத்தல. ஏன்? இயலாம கிடையாது. மறுமைன்னு ஒரு நாள் வாக்குறுதி கொடுத்துட்டேன், நீ ஆடுற வரைக்கும் ஆடுன்ட்டான். வாக்குறுதி கொடுத்த நாளுக்கு அல்லாஹ் வருமா? அங்க ஆடலாம் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற இடம் எப்படி இருக்குங்கிறத குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் பேசணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். மறுமை நாளினுடைய ஒட்டுமொத்த ஹார்ட் பீட்டை, அந்த பயத்தினுடைய உச்சமே, அதனுடைய கருவே எதுவாக இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய விசாரணை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தக்கு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நாள் அது? அந்த நாள்ல எல்லா மக்களும் வந்துருவாங்க அப்படி நாள், அல்லது அந்த நாள்ல வந்து நீங்க எல்லாம் நிர்வாணமா நிக்கிறீங்க அந்த நாள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாள்ல அல்லாஹ் பக்கம் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீங்களோ அந்த நாளை பயந்துக்க. நீ வந்து நிக்க போறது யார் முன்னாடி? ரப்பு முன்னாடி. இதுவரைக்கும் அல்லாஹ்வை நீங்கள் கற்பனை கதாபாத்திரமாகவே நினைத்துக் கொண்டு இருந்தீர்கள். பல மக்களுடைய நிலைமை அப்படித்தானே. அது கற்பனை, அது மூட நம்பிக்கை, மௌட்டிகம். கடவுள் நம்பிக்கை மௌட்டிகம். கடவுள் பேரை கொண்டு மௌட்டிகம் நடக்குது, மூட நம்பிக்கை நடக்காது வேற. கடவுளையும் மூட நம்பிக்கைன்னு சொல்ற ஆட்கள் மனிதர்கள் உண்டு. அப்ப நான் கற்பனையா நல்லா கேட்பான் மறுமையில். அப்படி மனிதர்களுக்கு முன்னால் எல்லாரும் அணிவகுத்து நிற்பார்கள். ஒரு மூச்சு வராது, ஒரு சத்தம் வராது. நீங்க மக்கள்கிட்ட சத்தத்தை நிறுத்தலாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. கூட்டம் கூட கூட சத்தம் கூடிக்கிட்டே இருக்கும். 4 பேரை வச்சு எடுக்கிற வகுப்புக்கும் 4000 பேரை வச்சு எடுக்கிற வகுப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்கள் எண்ணிக்கை கூட கூட என்ன வரணும்? சத்தம் வரணும். வந்தாதான் அது இயல்பு. நீங்க சத்தத்தை என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. மிஞ்சி மிஞ்சி போன என்ன பண்ணலாம், வாயை கட்டி வேணா வைக்கலாம். மக்கள் சத்தத்தை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம்னு கேட்டா, வாயை கட்டி வைக்கலாம். மனிதர்கள் மறுமை நாள்ல வாய் கட்டப்பட்டு இருக்காது, ஆனா மூச்சு வராது, ஒரு சத்தம் இட மாட்டார்கள். என்னப்பா உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுத, நீ இப்பதான் வந்தியா,
நான் இப்பதான் வந்தேன், நீ மௌத்தானதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த நலம் விசாரிக்கிற காரியங்களும் மறுபடியும் நடக்காது. ஓ மௌத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, ஏன் என் மௌத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, ஊர் உலகத்துல யாரும் வந்தாங்க என் ஜனாசா பார்க்க, அப்படிலாம் கேட்கிற நிகழ்வு நடக்காது. அங்க மறுமை நாள்ல வந்த உடனே மொத்த சப்த நாடியும் அடங்கி அமைதியாக காலடி சப்தத்தை தவிர வேறு எந்த விதமான சப்தமும் மறுமை நாள்ல இருக்காது. எந்த சப்தத்தை கேட்கணும் அதிகமா? காலடி சப்தம். தடபுடான்னு அங்க நடக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேட்குமே ஒழிய யார் விசாரிக்க மாட்டாங்க. நம்ம வாப்பா வந்திருக்கிறாரு, எங்க உம்மா வந்திருக்கிறாங்க, என் மனைவி வந்தாங்க, என்னமா நான் மௌத்தானதுக்கு அப்புறம் பிள்ளையெல்லாம் நல்லபடியா வளர்த்தி, இந்த எந்த விசாரணையும் இருக்காது. எந்த விதமான விசாரணைகள் இல்லாமல் அங்க அத்தனை பேரும் என் நிலைமை என்ன வயிற்றுல புளிய கரைக்கும். கடுமையான ஒரு ஈரக்குலை நடுங்கிற அளவுக்கு ஒரு உச்ச பயத்துல எல்லாம் விசாரிக்க போறானோ, நம்மளை கேட்க போறானோ, என்னெல்லாம் கேட்க போறானோ, இவனே பலதும் மறந்திருப்பான். எல்லாத்தையும் எல்லாம் விசாரிக்க போறாங்கிறத உணர்ந்து பிறகு நபிமார்களுக்கு அடுத்த நல்லோர்கள், அவங்களுக்கு தான் வெக்க உணர்வு உண்டு. வேற யாருக்கும் வந்து அடுத்தடுத்த மக்களுக்கு வெக்க உணர்வு குறைவா தான் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நபிமார்கள் நல்லோர்கள் அத்தனை பேருமே ஆடைகள் இருக்காது, எந்த மனிதனுக்கும் இருக்காது. அல்லாஹ் பூமியில முதல்ல மனிதனை எப்படி அனுப்பினானோ அதே விதத்துல படைச்சு வச்சிருக்கிறோம். மனுஷனை அனுப்பும்போது யாராவது ட்ரெஸ் போட்டு வந்தோம்? யாரும் ட்ரெஸ் போட்டு வரல. செருப்பு போட்டு வந்தோமா? செருப்பு போடல. மறுமையினால செருப்பு இருக்காது. மறுமையினால என்ன இருக்காது? செருப்பு இருக்காது. ஆண்கள் ஹத்னா செய்திருப்பார்கள், விருத்த சேதனம். அதாவது பிறப்பு உறுப்பினுடைய ஆண்களினுடைய பிறப்பு உறுப்பின் முன்தோள்கள் நீக்கப்பட்டிருக்கும். மறுமையினால அது நீக்கப்பட்டிருக்காது. நம்ம அடக்கம் பண்ண மாதிரிலாம் வரமாட்டாங்க. அதுக்கு மாற்றமான ஒரு படைப்பாகத்தான் மறுமை நாளில் அத்தனை பேரும் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள் என்கிற அந்த மக்ஷர் பெருவழியில் அல்லாஹ் வருவதற்கு முன்னால் மனிதர்கள், ஜின்கள், ஷைத்தான்கள், வானவர்கள், அதே போன்று உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஜீவராசிகள் ஒன்று கூட கணக்கில் விடுபடாத விதத்தில் அல்லாஹ் யாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு தான் மிக பெரும் புத்திசாலி என்பதையும், யாவற்றையும் அறிந்தவன் என்பதையும், யாவற்றையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன் என்பதையும் இந்த படைப்புகளை கொண்டு வந்து நிரூபிப்பதன் மூலமாக, அந்த பூச்சியை கொண்டு வரல அவசியம் இல்லை, யதார்த்தமா தானே, அதுகளுக்கு விசாரணை இல்லை, அதுகளுக்கு சொர்க்க நரகம் இல்லை. பூச்சியை கொண்டு வரணுமா? அதுக்கு ஏதாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்குமா? ஒண்ணும் கிடையாது. ஆனா என்னால எதுவும் முடியும்னு அல்ல காட்டுறான். அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்பதை நிரூபிக்கிற ஒரு மகத்தான ஒரு இடம் அந்த மறுமையினுடைய பெருவழி என்பதை பார்க்க முடிகிறது. இப்ப மனிதர்கள் விருத்த சேதனம் செய்யப்படல, மனிதர்கள் செருப்பு போடல, மனிதர்கள் ஆடை அணியல. இதனுடைய நிகழ்வின் தொடர்ச்சியில் என்ன நடக்கும்? ஒருவேளை அங்க பேச மாட்டாங்கன்னா பேசவே இல்லையா, அல்லது வேறு ஏதாவது கருத்துக்கள் அங்கு பரிமாறப்பட்டதா, அப்படி என்ன பேசினார்கள் அந்த மனிதர்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய நிகழ்வினுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாம் பார்ப்போம். நாளைய தினம், நாளை மறுநாள் நம்ம வளமையாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அது இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் மட்டும் நடைபெறாது. காரணம், இந்த SIR நிகழ்வை காரணம் வைத்து யாராவது அந்த படிவத்தை பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் அதை நம்முடைய பள்ளிவாசல்ல கொடுத்து அதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நம்ம இன்று வரை 3 நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு தோராயமாக 300 இருந்து 350
படிவங்களை நாம நிரப்பி கொடுத்திருக்கிறோம் காயல்பட்டினம் பள்ளிவாசல் சார்பாக. இப்போ இன்னும் நம்ம அதிகப்படுத்துவோம். நாளைய தினத்தில் கூடுதல் என்ன அப்படின்னா, இங்கே ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வார்டுக்கு ஒரு பூத் ஒன்று உண்டு, நீங்கள் ஓட்டு போடுற இடம் உண்டு. நாளைக்கு இந்த பிஎல்ஓ மூலமாக, அதாவது தேர்தல் அதிகாரிகள் மூலமாகவே அதற்கான ஒரு வழிகாட்டுதலாக அந்த பள்ளிக்கூடங்களில் வைத்து எங்கே நீங்கள் ஓட்டு போடுவீங்களோ அங்கே ஒரு முகாமை அவங்க நடத்துகிறாங்க அரசு மூலமாக. நீங்கள் அங்கே போய் அந்த கருத்துக்களை அது சரிதானா அல்லது பதிந்தது சரிதானான்னு கேட்குறதோ அல்லது அவங்க என்ன வழிகாட்டுறாங்கிறத பார்க்கறதோ அதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வர்ற சனி நாளைய தினமும் அதற்கடுத்த சனி 2 நாட்கள் நடைபெறுகிறதுங்கிறத உங்களுக்கு நம்ம அறிய தருகிறோம். நாளை மறுநாள் பள்ளியில் நடைபெறக்கூடிய மார்க்க ரீதியான நிகழ்ச்சிகள் இல்லை, அதாவது மகரிபுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய பயான் நிகழ்ச்சி இல்லைங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.